வெறித்தனம்னா என்ன? அசபியத், பிடிவாதம். வெறித்தனம்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன் தன்சுர அஹாக அலல் துல்மி. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய இஸ்லாமிய சகோதரன் அநீதம் செய்யும் போதும் அவனுக்கு நீ உதவினால் அதற்கு பெயர் வெறித்தனம். சொல்லி தந்தது யாரு தெரியுமா? எங்கள் நபிகள் நாயகம். ஒரு முஸ்லிம் சகோதரனாக இருந்தாலும் அடுத்த சமயத்திற்கு வேண்டுமென்றே ஆபத்தை விளைவிக்கிறவனாக இருந்தால் நாங்கள் அவனோடு ஒத்து போக முடியாது, ஒத்து போக கூடாது. ஒத்து போவதற்கு பெயர் வெறித்தனம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நல்லிணக்கத்தை இங்க பேசினவங்க, முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாரும் விரும்புகிறார்கள். சில பேர் விரும்புறதில்லை. விரும்புறதில்லைங்கிறது அவங்க கொள்கை கோட்பாடுங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுடைய வளர்ச்சியும் அரசியல் இருப்பும் அதிலே இருக்கிற காரணத்தால் இருக்கலாம். நான் யாரையும் பேர் குறிப்பிட்டெல்லாம் இங்கு சொல்ல விரும்பவில்லை. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த இறைவன் படைப்புகள்ல இந்த எலிக்கு பல்லு வளருமா? எலி இருக்க, எலி டெய்லியும் வளருமா? பெரிய பிரச்சனை அது. நமக்கெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க என்ன ஆகுறதுன்னு. அதுக்கு வளருமா? அப்படி வளர்றப்போ அது டெய்லியும் தாம் பல்ல சமப்படுத்தணும், வளர்றத அது தேய்க்கணும். அதுக்காகத்தான் எதை வேணாலும் கடிக்கும். நம்மளே சமயத்தில் நினைப்போம், இந்த எலி வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஏன்னா அட்டைப்பெட்டியும் சாப்பிடுது, தார்பாயும் கடிக்குது, கால் மிதியை கடிக்குது, வேட்டியே கடிக்குது, பிள்ளையோட புஸ்தகத்தையும் கடிக்குது, ஜமுக்காலம் பெட்ஷீட்டு எதையும் விடுறதில்லை. இது என்ன தாறுமாறா சாப்பிடுதேன்னு நம்ம நினைப்போம். நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா அதுக்குத்தான் தெரியும், அன்றைக்கு வளர்ந்த அந்த பல்லினுடைய அந்த மில்லிமீட்டர் சதவீதத்தை அது சமப்படுத்தி ஆகணும். இப்போ எதையாவது கடிச்சாதான், எதையாவது கொதர்னாதான் அது வாழ முடியும். நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இந்தியாவிலும் சில எலிகள் இருக்கிறார்கள். நீங்க அவங்கள நம்மளை கடிக்கிறாங்களேன்னு நாம நினைக்கிறோம். இல்ல, கடிச்சாதான் அவங்க இருக்க முடியும். கடிக்க வேண்டும், குதற வேண்டும். அது சமயத்தில் கிறிஸ்தவனாக இருப்பான், சமயத்தில் முஸ்லிமாக இருப்பான், சமயத்தில் ஏதாவது பட்டியல் இனத்தவனாக இருப்பான். அதனுடைய வக்கரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்பாவியான பொதுமக்களிடத்திலேயும் அந்த எண்ணம் ஊடுருவி நல்லிணக்கத்திற்கு வேட்டு வைக்கப்படுகிறது. எலிகளை எதிர்த்து போராடுவதற்கு வேற வழியே இல்லை. சமயங்களில் என்னைக்காவது பொறியிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். நான் ரொம்ப விரிவாவெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் இணக்கத்திற்கு எதிரானவன் ஆபத்தானவன். அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, இணக்கத்திற்கு எதிரானவர்கள்